இந்த வாராகி யார் என்பதை நான் நிரூபிக்க வந்திருக்கின்றேன். உன் துரோகியின் நிலை இதுதான் என் பிள்ளையே. அங்கு ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு முடிந்து விட்டது. இப்பொழுது உன் நிலையை பார்த்து வியக்கும் வண்ணத்தில் தான் உன் தாய்வராகி நான் உன்னை இங்கு வைக்கப் போகிறேன். வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அந்த போராட்டத்தை அங்கு மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். நீ எந்த ஒரு விஷயத்தால் அங்கு கஷ்டப்பட்டும் காயப்பட்டு கொண்டும் இருக்கின்றாயோ அந்த விஷயத்தை மீண்டும் உனக்கானதாக மாற்றுவதற்கு உன் துரோகியானவர்களோ அங்கு உன்னை பழிவாங்கும் எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை விஷயத்திலும் தாண்டி உன் வெற்றியின் தருணத்தை நானே இங்கு தீர்மானிக்க வந்து விட்டேன். நேரமும் காலமும் இன்னும் வந்து சேரவில்லையோ என்றுதானே உன் மனம் இங்கு வாடி வதங்கிக் கொண்டிருந்தது. இனி அத்தனை நிலைகளுக்கும் தாண்டி உன் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்கு நானே வந்திருக்கும் போது அவர்களை பார்த்து எல்லாம் பயம் கொள்ளாதே. என் பிள்ளைகளுக்கு சுபகாரியத்தை நடத்தக்கூடாதா தீர்மானித்தார்கள். என் பிள்ளைகளுக்கு நல்லதே நடத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் உன்னை சுற்றி பாதுகாப்புக்காரனாக நானே இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்வதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது அந்த உண்மையின் நிலையை அறிந்து கொண்டு அவர்களிடம் எப்படி பழகி கொள்ள வேண்டுமோ அப்படி பழகிக்கொள். எந்த ஒன்று உனக்கானதாக மாறப்போகிறது என்பதை நான் தெரிய வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்படாதே. உன் வெற்றியை நானே தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். யார் யார் இப்படித்தான் என்று இப்போதாவது புரிந்து விட்டாயாம். கடந்து வருகின்ற பாதையில் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே அது போலியான அன்பால் நம்மை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் காரியம் முடியும் வரை நம்மோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று தெரிந்துவிட்ட போதிலும் நம் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இங்கு மறுத்து கொண்டு இருக்கின்றது. மீண்டும் வந்து சேர மாட்டார்களா என்ற நிலையை கூட நீ எட்டியிருக்கின்றாய். உன் ஏக்கத்தை பார்த்து தான் இனியும் உன் நிலையை நான் அங்கு பார்த்து கொண்டு அமைதி கொள்ளப் போவதில்லை என்று உண்மையின் தன்மையை புரிந்து கொள்ள வைப்பதற்காக இந்த வாராகியே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் இருக்கின்ற கவலையை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு என்றுதானே சொல்கிறேன். அவர்கள்தான் தேவையற்ற பாரங்களை உன் மனதிற்குள் ஏற்றி வைத்து கொண்டு உன் நிலையை பற்றி புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்கள். உண்மையான உறவு என்பது உயிர் மூச்சை போன்றதாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை விட்டு பிரியும் எண்ணம் அவரிடத்திலும் உன்னிடத்திலும் வரக்கூடாது. ஆனால் அதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு சென்று விட்டதால் அது அப்படியே நிரந்தரமாகி விடுமோ என்றும் சிந்திக்காதே. சில சமயத்தில் சில உறவுகள் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கும் என்பதில் நீ எண்ணிக்கொண்டு இங்கு நகர்ந்து கொண்டே இரு. உனக்கான வெற்றியின் பயணத்தை தொடர வைப்பதற்காக உன் தாய்வராகி நான் இருந்து கொண்டு இருக்கும் போது பிரிந்துவிட்டு போனவர்களை பற்றியும் கடந்துவிட்டு சென்றவர்களை பற்றியும் நீ கண்கலங்கி கொண்டு இருக்காதே. நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் மனதின் மனநிலை என்னவென்று எனக்கு அறிந்துவிட்டது, புரிந்துவிட்டது. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நான் நடத்தி தருவதற்காகவே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்றுதான் நினைத்தார்கள். அதே நல்லதை நான் நடத்தி வந்து உன் வீட்டில் சுபகாரியம் நடத்தக்கூடாது என்றுதான் நினைத்தார்கள். அந்த சுபகாரியத்தை அவர்கள் வீட்டில் தடுத்து நிறுத்தி என் வேலையை ஆரம்பிக்கப் போகிறேன். இந்த தாய் யார் எப்படிப்பட்டவள் என்று உணர வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. மனதிற்குள் 1000 கவலைகளோடு என்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்கு இந்த வாராகியை நான் வந்து கொண்டு இருக்கின்றேன்.
உன் மனதின் மனநிலை புரிந்துவிட்டது. இனியும் உன் வாழ்க்கையை எப்படியாக இருக்கப் போகுமோ என்று எண்ணி கலங்கிக் கொண்டு இருக்காதே. நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தை நடத்தி தருவதற்கு இந்த தாயே நான் வந்து கொண்டு இருக்கும்போது யாரை பற்றியும் நீ கண் கலங்கிக் கொண்டிருக்காதே. யாரை பற்றியும் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு நொடியும் நீ நொடிக்கு நொடி பதற்றமாக இருந்து கொண்டு இருக்கின்றாய். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை சுற்றி இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கானதாக மாறிவிடுமோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் தலையெழுத்தை மாற்றியமைப்பதற்கும் உன் விதியை மாற்றி தருவதற்கும் இந்த வாராகியே நான் உனக்குள் வந்து கொண்டு இருக்கும் போது யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மை தன்மையை அறிய வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் இந்த தாய் நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த மாற்றமானது, இந்த வெற்றியானது உனக்கென்று நிரந்தரமாக்கத்தான் போகிறேன். நீ நம்பிக்கை தரும் தருணத்தில் என்னை கைப்பிடித்திருக்கும் போது நான் உன்னை கைவிடும் எண்ணம் இல்லவே இல்லை. உன்னை வாழ்க்கையின் வெற்றியின் பயணத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த தாயை வந்து கொண்டு இருக்கும்போது நீ மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, அந்த மாற்றமானது நல்லதொரு மாற்றமாகவும் நல்லதொரு தீர்வாகவும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு இந்த வாராகியை நான் வந்து இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் நடத்தித்தான் தீர போகிறேன். உனக்கு தடைகள் ஏற்பட்டு விட்டதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. அந்த காலத்தையும் சோதனையும் முடித்து வைத்துவிட்டு வெற்றியின் பக்கம் உன்னை அமர வைப்பதற்கு இந்த வாராகி வேலை ஆரம்பித்து விட்டேன். இறுதி கட்ட பணியை தொடங்கிவிட்டேன். வாழ்க்கை முழுவதும் இப்படி சங்கடத்தோடு தான் இருக்க வேண்டுமா, கண்ணீரோடு தான் இருக்க வேண்டுமா என்று கண் கலங்கிக் கொண்டிருந்தாய். அந்த கண் கலங்கிக் கொண்டிருந்த விஷயத்திற்கு, கவலைப்பட்ட தருணத்திற்கு உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாயே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். போனவர்கள் போனதாகவே இருந்துவிட்டு போகட்டும். அவர் உனக்கானவராக இருந்தால் நிச்சயமாக உன்னை தேடி வருவார். உன் துரோகிகளை பற்றி நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய்? அடுத்தது என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ என்று நினைத்து கொள்ளாதே. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அந்த விதியின் பிடியிலிருந்து காப்பாற்ற இந்த தாயே உன்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகியே வந்து கொண்டு இருக்கும்போது மனதில் எந்த வருத்தத்தையும் நீ வைத்து கொள்ளாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வீட்டில் நான் நல்லது நடத்தி தருவேன் என்று என் ஆணையை வழங்கிவிட்ட பிறகுத்தானே, என் அருளை வழங்கிவிட்ட பிறகுத்தானே என்னை நாடி வந்திருக்கின்றாய். அப்படி வந்திருக்கும் என் பிள்ளையே, உன்னை கைவிடும் எண்ணத்தை நான் எப்படி வைத்து விடுவேன் என்று நினைக்கின்றாய்? இதோ நீ சற்றும் எதிர்பார்க்காத நிகழ்வுகளை நடத்தி நம்ப முடியாத பேரதிசயத்தை நடத்தி தருவதற்கு இந்த வாராகியை முன்னின்று என் அருளோடு ஆசியோடு நடத்தி தரத்தான் வந்து இருக்கின்றேன். வருவதெல்லாம் வந்துவிட்டு போகட்டும். இனி உன் மனதின் கவலைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. எந்த விஷயத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி, உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகியை வந்து கொண்டு இருக்கும்போது உன் துரோகிகளை பற்றி பயம் கொள்ளாதே. உன் துரோகி நிலை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. அவர் எந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே கஷ்டத்தை உனக்கு கொடுத்து உனக்கு நான் இங்கு உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த தாய் வந்து இருக்கின்றேன். அவர்கள் முன் தரம் தாழ்ந்து விடுவோமோ என்றுதானே எண்ணிக்கொண்டிருந்தாய். இந்த தாயை தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக தரம் உயர்த்த வந்திருக்கின்றேன் என்று உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, அவர்கள் முன் சரிந்து விட்டாயோ என்று எண்ணி விடாதே. என் முன்னே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை போலத்தான் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது என்று உணரக்கூடிய காலத்தை நீ எட்டி விட்டாய்.
மனதிற்குள் பயத்தையும் அச்சத்தையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு உன் மனதின் வழிகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டும் எட்டிக்கொள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த தாயின் மீது முழு நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இரு. ஓடி ஓடி என்ன செய்வது என்று அடுத்தடுத்த பிரச்சனையை பற்றி வீணாக யோசித்து கொண்டிருக்காதே. போராட்டமே வாழ்க்கையாக மாறிவிடுமோ என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்காதே. அதை தாண்டி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். நடப்பது எல்லாம் இனி உனக்கு நன்மையான காரியம்தான் நடக்கப் போகிறது. உன் எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்ய வந்து இருக்கும் போது வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.